ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம விவசாய கிராமம். இங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றோட விசாரிக்கலாம் வாங்க. தாத்தா வரேன்னு சொன்னீங்க. நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இங்கே விவசாயம் செய்கிறீங்க? நாங்கள் ஒரு 30 வருஷமாக செய்கிறோம். இங்கே என்னென்ன நெல் பயிர் என்ன வச்சுருக்கிறீங்களா? இது வெங்காயம், வெங்காயம், சோளத்தட்டு, அப்புறம் பூ. அப்போ என்ன பூ வச்சுருக்கிறீங்க? சாமந்தி. சாமந்தி பூ, அழகான வாசனையாக இருக்கிற பூ சாமந்தி பூ. நன்றி தாத்தா. சரி, போய்ட்டு வரேன். நன்றி. இப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தோட இதையும் சொல்லிட்டாரு. இப்போ இங்கே சுற்று வட்டாரத்தில் இதெல்லாம் பார்க்கலாம். ஆடு மாடு எல்லாம் இருக்குது, கோழி கூட. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கிணறு. இந்த கிணத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்து செத்து இருக்காங்க. இந்த கிணத்துல தண்ணியே இல்லை, எலும்பு கூட கிணறே இல்லைடா. கிணறு தாண்டா. எத்தனை பேர் செத்து இருந்தாங்க தெரியுமா? 3 பேர் செத்து இருக்காங்க. தண்ணிங்கிறாங்க, பைப் கூட இருக்கு பாருங்க, சீலை எல்லாம் இருக்கு. ஆமாம், ஒரு பாட்டி விழுந்துச்சு இல்லை, அந்த சீலை கூட இருக்கு. வாங்க, பாரு கிணறு காணப்படுகிறாங்க. இப்போ நம்ம வேப்பையில எடுத்துட்டு நான் சுடுகாட்டுக்கு போகலாம். கொஞ்சம் பயமாக இருக்கு. வேப்பலை பொறிக்க போகிறோம் சேஃப்டிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வேப்பலை பொறிச்சிக்கிட்டோம். கொஞ்சம் பயம் இருக்கு. உங்களுக்கோசரம் நாங்கள் போகிறோம். ஆஃப் பண்ணிடுறதா? ஃப்ரெண்ட்ஸ், வீடு இங்கே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க. பின்னாடி போ அங்கே பாருங்க. சுடுகாடு ஏறி பணம் ஏறி ஒரு இடம். வேணாண்டா. எதுவும் தெரியல. அப்படி மாண்டி இப்போதான் முடிஞ்சிருக்கடி. இதில் முடிஞ்சிச்சு. போலாமா? எலும்பு இருந்தாலும் இருக்குண்டா. ஜூம் பண்ணியிருக்கோம். இப்படி வேணா ஜிவி, நானும் வரல. நம்மளுக்கும் பேருக்காதான் பயமாக இருக்காது. போயிட்டுருக்கோம். அங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சுடுகாடு. எங்கே ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இந்த வீட்டு தான் பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் உள்ளார நல்லா போகலாம். இது உள்ளார நம்மளால் போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போகிறீங்க அப்படியே பம்பு மாடிக்கு போய் பார்க்கலாமா? மயிறு இங்கே ஒரு பேய் வீடு இருந்தது, இடிச்சிட்டாங்க. சுடுகாடு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் சுடுகாடு இருக்கு. அது என்ன இடம்னா அதை அப்படி ஓட்டி வச்சுக்கிறாங்க. அதான் சுடுகாடு. எரி விடுறதா? அங்கே பாரு, எரி விடுறது. போகலாம் அங்கே. இங்கே பாருங்க, சுற்றியுமே எல்லாம் காடு தான். இப்போ நைட்டில் இங்கே போகிறாங்க. இங்கெல்லாம் பேய் வரும்னு சொல்கிறாங்க. சரியா, நம்ம 12 மணி ஆகுது. அப்போ வந்துருக்கோம், பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். புகையாக வருதுல, தெரியுதா இல்லையா புகை? இங்கே ஏறடே. அதெல்லாம் என்னதுடா? அந்த வீட்டுக்குள்ள அங்கே இதுக்குள்ள போனோம். இது பண்ணுறது யாரும் வந்தால் கட்டினாலும் கட்டுவாங்க, வாரத்துக்கு ரெடி பண்ணுவாங்க. போதுனடி. நாங்கள் குப்பை ஏறி விட்டுருக்காங்க. போதுவா, பயப்படாதீங்களா? அப்பாடே சி. என்னமோ சவுண்டு கேட்கல. நான் வரல. அப்பா சாமி இருங்கடா. போனால் எரிஞ்சிட்டு இருக்குது. இங்கே வாடா, இந்தாண்டு வா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனால் எரிஞ்சிட்ருக்கு. போனால் எரிஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புகாருதா? போனால் எரிஞ்சிட்டு ஏதோ பனையேறி இடம். இப்போ வந்துட்டு புதுசாக அந்த கம்பி இது வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பணத்துக்கு அப்படியே சுற்றி அந்த வழியாக போயிடலாம். அங்கே பாருங்கள் சமாதி. அப்படி இந்த சமாதியிலே காமிச்சிட்டு போயிடலாம். அப்படியே அமுச்சிட்டு மேலே ஏறிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தான் எங்களுக்கு பார்த்தாலும் இப்போ பயமாக இருக்குது. நாங்களாம் சின்ன பசங்க, அதனால் நாங்கள் போகல. ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர் ஒழிஞ்சிட்டானுங்க. இப்போ நம்ம அங்கெல்லாம் நிறைய சமாதிகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சமாதி இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், நிறைய சமாதி இருக்குது. பார்த்துக்கிட்டீங்களா?
இதெல்லாம் சமாதி தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் கீழே எவ்வளோ சமாதின்னு. உங்களுக்கு கரெக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னமோ உள்ள என்னமோ சவுண்டு கேட்கல. பேய் மாதிரி சவுண்டு இருக்குடா. இந்த பொணை ஏறிற இடத்துல ஏதோ கேட்குது. என்னமோ நிற்கிற மாதிரி இல்லை. பொணை ஏறிற இடத்துல சட்டம் கேட்குதுடா. ஏன்டா சரி சரி ஏன்டா இல்லை உழுவுறீங்க? வேப்பந்தலை இல்லையா உன்ட்ட? ஓண்டது இல்லையா? ஓண்டது ஏன்டா இல்லை. அப்பாடியா இந்தா கொஞ்சம் வேப்பந்தலை தாங்களா? நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுடுகாடு விட்டு எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நாய் கூட கீழே வந்துருச்சு வருதுடா. நாய் கீழே வந்துருச்சு. யாரோ தள்ளுறாங்கப்பா. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முனியப்பன் கோயில். இவரு இந்த முனியப்பன் தான். இந்த முனியப்பன் தான் கைஸ் பேயில வேட்டுறது நைட் டைமில். ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்துட்டு இப்போ சுடுகாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் எங்கள் ஊர். சுடுகாடு போகிற வழி சுற்றியும் காடு தான்.